அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 24/12/2025 புதன்கிழமை காலை 7 மணிக்கு பிறகு அவிட்டம் நட்சத்திரம். 27 2 சந்திரன். சந்திரன் யார்? மனசுக்காரகன். 7 கேது. சில குணங்கள் உண்டு, சில தன்மைகள் உண்டு கேதுவுக்கு. குறிப்பாக உண்மையான ஞானம் உண்டு. மனது ஞானம். குருவுக்கும் உண்டு, ஞானம்தான் குருவுக்கு. கேதுவுக்கு சந்நியாசி லட்சணமும் உண்டு. இந்த இரண்டும் சேர்ந்தால் சற்று வித்தியாசமான குணம் வரும். இவர்களுக்கு நாத்திகனாய் தெரியும், உண்மையான ஆத்திகன் இவன். இதுதான் மிக மிக மைய கருத்து இந்த எண்ணுக்கு. பார்வைக்கு நாத்திகன், அவனுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கும். ஆனால் உண்மையில் மிக மிக பொருத்தமான ஆன்மீகம் ஆத்திகன் இவன்தான். அந்த அளவுக்கு உண்டான ஒரு எண் தான் இந்த எண். அலசி ஆராயும். மனதிலே ஒரு கருத்து பட்டுவிட்டால் உடனடியாக செயல்பட மாட்டார்கள். ஏதேனும் ஒரு கருத்தை உள்வாங்கினால் நீர் பூத்த நெருப்பாய் அது கனன்று கொண்டே இருக்கும் உள்ளத்தில். அதற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் வரையில் ஓயமாட்டார். அந்த தெளிவினை மகான்களிடம், பெரியவர்களிடம் கேட்ட அறிந்து கொள்வார் அல்ல. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த 27க்கு தானே அமர்ந்து அந்த உண்மையை கண்டுபிடிக்க முயல்வார், கண்டுபிடிப்பார். புத்தனுக்கு யார் குரு? அவரே தானே குரு. அதேபோல் இவர்கள் தனக்குள் நுழைந்து தன்னைத்தானே ஆராய்ந்து தனது புத்தியை செலவழித்து நன்றாக யோசித்து தியானித்து ஒரு உண்மையை காண்பார்கள். அடுத்தவர் சொல்லி இவர் ஒருபோதும் ஒரு உண்மையை ஏற்க மாட்டார். அதனால் இவர் ஒரு நாஸ்திகனை போல் காணப்படுவார். பழமையை கொஞ்சமும் விரும்ப மாட்டார். பழமையை கொஞ்சமும் விரும்ப மாட்டார். இவர்களது பேச்சுகள் எல்லாமே ஒரு புரியாத தத்துவமாக எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதில்தான் உண்மையும் இருக்கும். இவருடைய மனம் எந்த ஒரு தீயது, எந்த ஒரு கெட்டது நுழையாது. இவரது யோசனை எல்லாமே தன் குடும்பத்தை பற்றி மட்டும் இருக்காது, இந்த உலகத்தை பற்றியும் இருக்கும். சொல்லப்போனால் இன்றைய நிலையில் சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு இவர்களது சிந்தனைகள் தான் மிக மிக அவசியம். கோயிலுக்கு செல்வார்கள், கும்பிடுவார்கள். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவே மாட்டார்கள். மன நிறைவோடு கும்பிட்டால் போதும், அதுதான் வழிபாடு என்பார்கள். ஆனால் அந்த வழிபாடு, அந்த தத்துவம் எல்லோருக்கும் ஒத்து வருமா அல்லது விரும்புவார்களா? அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை பற்றி இவளுக்கு கவலை இல்லை. அடுத்தவர் சொல்லி ஒரு உண்மையை இவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு எண் 27. மனம் கேது. அந்த கேது இவருக்கு அந்த மனதில் தோன்றும் எண்ணங்களை நெறிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட எண் இந்த எண். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். ஆத்திரம் அவசரம் பட்டு
வரவேண்டிய உங்கள் லாபத்தை இன்று நீங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தொழில் விஷயங்களில் நன்மை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆற்றும் பணிகளில் கவனம் வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எளிதில் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். காத்திருந்து காத்திருந்து கண் பூத்ததுதான் மிச்சம் என்று சொல்லக்கூடிய நாளாக இருக்கிறது. கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். தேவையில்லா பிரச்சனைகள் வரலாம் அல்லது நீங்கள் வரவழைத்து கொள்ளலாம். கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். ஒரு எண்ணம் வருகிறது, அந்த எண்ணப்படி செயல் புரிகின்றீர்கள், நன்மையும் அடைகின்றீர்கள். நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். பழகும் விஷயத்தில் உங்கள் அணுகுமுறையில் இன்று கவனம் வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உடல் உழைப்பை தானமாக கொடுத்து உங்களது ஒரு கஷ்டத்தை உங்களது நண்பர்கள் தீர்க்கும் நாள் இந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். வேண்டாத விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். விரோதம், கடன், நோய் இவைகள் தீரும் நாளாக காட்டுகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டியது இன்னும் வராது, தாமதப்படுகிறது. கவனம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் செயலால் நீங்கள் போற்றப்படும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். குடுப்பினை உள்ள நாள். உங்களது பல நாள் விருப்பம் இன்று நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. எதை பெற்றாலும் அதில் திருப்தி இன்று இருக்காது. கவனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சிகள், செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி
கிடைப்பது சற்று கஷ்டம் என்று காட்டுவதால் கூடுதல் உழைப்பு தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உறுதியான உங்கள் பேச்சின் மூலம் ஒரு நன்மையை பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். உஷ்ணமான பேச்சு இன்று கூடவே கூடாது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். செயலில் தீவிரம் காட்டி அந்த செயலால் உங்களுக்கு உயர்வு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனந்தெரியா பயம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். கவனம் கவனம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். வீண் விரயச் செலவுகள் ஒருபுறம். நீங்கள் விரும்பாத செய்தியை கேள்விப்படுவது இன்னொரு புறம். கவனம் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் ஒரு வெற்றி செய்தி வருகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நீங்களே எதிர்பாரா எளிதில் நம்ப முடியாத ஒரு லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.